தளபதியோட கம்பேக் எப்படி இருந்தது? தளபதினாலே கம்பேக் தானே. அவர் என்னன்னா அவர் எங்கே போனா தானே கம்பேக். அவர் இங்கே தான் இருக்கிறாரு, எங்கேயும் போகல. அதனால கம்பேக்லாம் இல்லை. அவர் எப்பவுமே ஸ்டெடி வின் த ரேஸ் தான். அவர் கரூர் விஷயத்துல ஓடி ஒளிஞ்சிட்டாரு, மக்கள் கூட நிக்கலன்னு சொல்றாங்க. ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னா தனிப்படை போட்டு பிடிக்க வேண்டியதானே. அது உங்களுக்கு அரசியல் வேற எந்த வார்த்தை யூஸ் பண்ணணும் தெரியல. அதனால ஓடி ஒழிஞ்சிட்டீங்க. யாரும் ஓடி ஒழிஞ்சா? யாரும் ஓடி ஒழியல. நீங்க எதிர்பார்த்தேன்னா திருப்பி அவர் வர வைக்கணும், மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், மறுபடியும் நீங்களே ஒரு 4 பேரை கொண்டுட்டு அந்த பையன் எங்க தளபதி பேரை பொண்ணுன்னு வச்சிட்டீங்க. அதை உங்க சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவர் இருந்த இடத்துல இருந்துட்டு பதில் சொன்னார். அவ்வளவுதான். ஓடி அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்க தளபதியும் கிடையாது, தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கிடையாது. விஜய் தான் அவரை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபால். அது நக்கீரன் கோபால் அவர் விமர்சிப்பார். அவர் வேற என்ன பெட்டி தான் நிறைய வாங்கிருப்பாரு, விமர்சிப்பாரு. இப்ப இறந்தாங்களா, இப்ப பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு, அதுக்கு நக்கீரன் கோபால் பேசிட்டாரா? அதுக்கு பேச சொல்லுங்க முதல்ல அவரை. அந்த காலகட்டத்துல வீரப்பண்ணை வச்சுட்டு ஒரு டேப் வச்சு ஓட்டிட்டாரு. அது எவ்வளவு ஆட்ட காசு வாங்கினாருன்னு தெரியல. அது மாதிரி இப்ப ஏதாவது பேசிக்க வேண்டியதான். இப்ப என்னன்னா அவங்களுக்கு தான் கம்பேக் ஏதாவது வேணும். அவங்க யூடியூப் சேனல் ஓடல, மறுபடியும் பத்திரிகை பிரஸ் வரணும் அப்படின்னாக்கா எங்க தளபதி பேசினா ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு அவங்க அதை பண்றாங்க. வேற எதுவும் கிடையாது. அதிமுக கூட கூட்டணி அப்படி கொடிலாம் கூட அந்த கூட்டத்துல இது பண்ணுது, அதை எப்படி பாக்குறீங்க? அது எங்க தாவக தொண்டர்கள் தூக்குனாங்கன்னு எங்க தளபதி மூலியமா யாராவது சொன்னா மட்டும் பண்ணுவாங்க. அவங்களாம் யாராவது தூக்கிட்டு இருக்கிறதுலாம் நாங்க பொறுப்பு இல்லை. தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான். தலைமை என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க பார்க்கணும். எங்க தொண்டர்கள் அங்க தூக்கிருக்க வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் தூக்கி இருந்தாங்கன்னா அது ஏதோ ஒரு ஆர்வத்தில் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். அந்த விட்டு எல்லா இடத்துலயுமே தாவக கொடி பறக்குதுன்னா அதிமுக கூட இல்ல, திமுக மாநாட்டிலையும் பறக்குது, தமிழ்நாடு முழுக்க தாவக கொடி பறக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அது எங்களோட எழுச்சி. இவ்வளவு நாள் பேச்சுல இல்லாம இன்னைக்கு என்ன இந்த பேச்சுல என்ன பாத்தீங்க? விஜய் பேச்சு இல்லைன்னா இப்ப நம்மளே ஒரு வீட்டுல ஒரு துக்கக்காரனா ஒரு 30 நாள் 45 நாள் அந்த வெயிட் பண்ணுவோம் இல்லையா? அந்த துக்க காரியம் முடியணும், அந்த 16 காலம் 30 நாள் காரியம் முடியணும். அவங்களுக்கு ஒரு டைம் எடுக்கணும், அவங்களோட மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையணும். ஆறுதல் அடைய போற விஷயம் கிடையாது. நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தளபதி அவர் கொஞ்சம் ரொம்ப உடஞ்சிட்டாரு, அவர் கொஞ்சம் மீண்டு ஒரு சந்திப்பு கொடுக்குறாரு, அவ்வளவுதான். நாங்க தொண்டர்கள் இதுக்கப்புறம் ஊக்கம் நாங்க செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனா இனி எப்படி இருக்குன்னு அரசியல் இப்ப? ஐயோ, அரசியல்லாம் சூப்பரா இருக்கணும். உங்களுக்கே தெரியும், பேட்டி எடுக்கிற உங்களுக்கே தெரியும், மக்கள் புது மாற்றத்தை விரும்புறாங்க. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா வரலன்னு விரும்புறாங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் பாத்தீங்கன்னா தளபதி மட்டும்தான். இங்க இல்ல, அகில உலக இந்தியா ஃபுல்லா டாக் ஆஃப் த டவுனே தளபதி மட்டும்தான்.